சாந்தி. இன்றைய விலைமதிப்பற்ற ரத்தினம் என்ற நிகழ்ச்சியில் நேர்கள் அனைவரையும் மீண்டும் வரவேற்கின்றேன். மகா வாக்கியங்களை பற்றி மிக ஆழமாக தெரிந்து கொள்வதற்காக எப்போதும் போல நம்முடன் பிரஜாபிதா பிரம்மா குமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயத்தின் மூத்த ராஜயோகி மதிப்பிற்குரிய சகோதரர் ராஜு அவர்கள் இணைந்துள்ளார். சகோதரரே, இன்றைய நிகழ்ச்சியில் உங்களை மிகவும் அன்புடன் வரவேற்கின்றேன். பாபா முரளியில் மிகவும் அழகாக விதை ரூப நிலையை பற்றி பேசியுள்ளார். சகோதரரே, கொஞ்சம் நீங்கள் இந்நிலையை பற்றி நேயர்களுக்கு விளக்கி கூற முடியுமா? அதாவது விதை ரூப நிலை என்று எதனை சொல்கின்றோம்? எவ்வாறு விதைக்குள் முழு மரத்தின் சாரம் நிரம்பி உள்ளதோ மரம் வளர்ச்சி அடைகின்றது. ஆனால் விதையை பார்த்தால் மிகவும் சிறியதாக இருக்கும். விதையை மண்ணில் விதைத்தால் அந்த மரம் வளர்ச்சி அடைகின்றது. விதைக்குள் எத்தனை சக்தி உள்ளது! அம்மரம் வளர்ந்த பின்னர் மரத்தில் விதைகள் உண்டாகின்றது. அந்த விதையால் மீண்டும் மரம் உற்பத்தியாகின்றது. அதேபோல் குழந்தைகளும் சேவையின் விஸ்தாரத்தில் போய்விட்டீர்கள். இப்பொழுது அனைத்தையும் தனக்குள் அடக்கிக் கொண்டு ஆத்மஸ்வரூபத்தில் நிலைத்திருந்து பாபாவை நினைவு செய்ய வேண்டும். விதை ரூபத்தில் நிலைத்திருந்து விதை ரூபமான பாபாவை நினைவு செய்து நாம் ஞான விதைகளை போட வேண்டும். அதாவது ஞானத்தை கொடுக்க வேண்டும். ஞானத்தை கொடுக்கின்றோம் என்றால் விதையை விதைக்கின்றோம். விதை விதைத்த பின்னர் பலன் கொடுக்கவில்லை என்றால் நாம் விதையான பாபாவை நினைவு செய்யவில்லை. நம் விதையை சக்திசாலியாக ஆக்க வேண்டும் என்றால் நமக்குள் உள்ள மற்ற எண்ணங்களை நீக்கிவிட்டு ஆத்மா என்ற எண்ணத்தில் இருக்க வேண்டும். ஆத்மா என்ற எண்ணத்தில் இருப்பதுதான் விதை ரூப நிலையாகும். எண்ணங்கள் சார ரூபத்தில் இருக்கும். ஜடமான தன்மையோ சூன்ய தன்மையோ அல்ல. சைத்தன்ய நிலையில் சார சுரூபத்தில் இருப்பதே விதை ரூபமான நிலையாகும். காய்ந்து போன விதையல்ல, நெருப்பில் போட்டு விதையல்ல. ஆத்மா என்ற விதைக்குள் குணங்கள், சக்திகள், விசேஷ தன்மைகள் அடங்கியுள்ளது. அவைகளை பற்றி சிந்தனை செய்வதோ வர்ணனை செய்வதோ அல்ல, அனைத்தும் அடங்கியுள்ளது. ஆத்மா விதை ரூபத்தில் நிலைத்து விதையாக உள்ள பாபாவை காண்பதுதான் விதை ரூப நிலை. கல்பக விருட்ச மரம் பெரியதாக உள்ளது. அந்த விருட்சத்தின் விதையான பாபா எவ்வளவு சிறியதாக உள்ளார். பாபா விதையாக உள்ளார். ஆதலால் அவர் விரும்புகின்றார் குழந்தைகளும் விதை ரூப நிலையில் நிலைத்திருந்து சக்திசாலிகளாக ஆகி பிறருக்கு ஞானத்தை கூற வேண்டும். அதன் மூலம் அவர்களின் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும். சகோதரரே, சற்று நீங்கள் விதை ரூப நிலைக்கான பயிற்சியினை சேவிக்கிறீர்களா? நாம் எவ்வாறு விதை ரூப நிலையில் இருந்து விதைப்பது? விதை ரூப நிலையில் அமரும் பொழுது தேகத்திலிருந்து விலகி இருக்க வேண்டும். மிகவும் நல்லது சகோதரரே. பாபா இம்முரளியை கூறிய சமயத்தில் அனைவரும் மிகவும் நன்றாக விதை ரூப நிலையின் பயிற்சி செய்திருப்பார்கள் அல்லவா? பாபா இந்த முரளியில் கூறியது அனைவருடைய பூமியையும் தயார் செய்தார். அனைவருக்குள் வைராக்கியம் இருந்த காரணத்தினால் பாபா என்ன கூறுகின்றாரோ அதில் மூழ்கி இருந்தார்கள். பாபா விதை ரூப நிலையில் இருங்கள் என்று கூறினார். இதற்கு பின்னர் பாபா அநேக முரளியில் விதை ரூபமான நிலை, அவ்வக்த நிலையை பற்றி கூறியுள்ளார்கள். ஏனென்றால் சேவை என்பது விஸ்தாரமாக ஆகிக்கொண்டே இருந்தது. ஆகியே தீரும் நாடகத்தில் பதிவாகியுள்ளது. பாபா படைக்கின்ற புதிய உலகத்தில் எத்தனை ஆத்மாக்கள் வரவேண்டி உள்ளதோ அத்தனை பேருக்கும் ஞானம் கிடைத்தே தீரும். சேவை என்பது இயல்பாக நடைபெறும். ஆனால் பாபாவின் விருப்பம் சேவை செய்யக்கூடிய குழந்தைகளின் மனநிலையும் மிகவும் உயர்வாக மகானாக இருக்க வேண்டும். ஸ்திதியின் மூலம் சேவை நடக்க வேண்டும். சகோதரரே, முரளியில் மேலும் முன்னே சென்று பார்த்தோமானால் பாபா மிகவும் அழகாக பிரம்மா பாபாவின் உதாரணத்தை கூறுகின்றார். பிரம்மா பாபாவின் உடல்நிலை சரியில்லாமல் இருந்த பின்னரும் பாபா சரீரத்தின் நிலையை கூட பார்க்காமல் நீண்ட நேரம் வரை அவர் சர்ச் லைட் கொடுத்தார். பாபா இரவு 10 மணிக்கு உறங்கச் செல்வார். அதிகாலையில் 2 மணிக்கு எழுந்து விடுவார். விஷ்ணு போன்ற படுத்த நிலையிலிருந்து சர்ச் லைட் கொடுப்பார். குழந்தைகளின்
எதிரில் யோகத்தில் அமரும் பொழுது கால்களை மற்றொரு கால் மீது போட்டு யோகம் செய்வார். பாபா உடலை விடும் பொழுது 93 வயது. அதற்கு முன்னர் பாபாவிற்கு குழந்தைகளிடமிருந்து அநேக கடிதங்கள் வரும். சிலருக்கு மிகுந்த வியாதி இருக்கும், சில தாய்மார்களுக்கு நிறைய பந்தனங்கள் தடைகள் இருக்கும். அப்படிப்பட்ட குழந்தைகளுக்காக பாபா அதிகாலையில் 2 மணிக்கு எழுந்து யோகதானம் செய்வார். பாபா மிகுந்த இரக்க குணம் உடையவராக இருந்தார். ஆதலால் குழந்தைகள் நலம் பெற வேண்டும், தடைகளிலிருந்து முக்தி பெற வேண்டும் என்பதற்காக அதிகாலையில் 2 மணிக்கு எழுந்து விஷ்ணுவை போல் படுத்திருந்து விழிப்புணர்ச்சியோடு யோகதானம் செய்தார். தன்னுடைய உடலை பற்றி கவலைப்படவே இல்லை. தன்னுடைய உடலை பற்றி கவலைப்பட்டால் அச்சமயம் உறக்கம்தான் வரும். ஆனால் பாபா விழிப்புணர்வு நிலையில் இருந்து யோக பயிற்சி செய்தார். குழந்தைகளுக்காக சர்ச் லைட் கொடுத்தார். விஷ்ணு போன்று அனந்த சயனத்தில் படுத்து யோகதானம் செய்தார். சிவபாபாவை மிகவும் பெருமிதத்துடன் நினைவு செய்தார். தாய்மார்களுக்கு ஏன் பல்வேறு விதமாக கொடுமைகள் நடைபெறுகின்றது? பாவம், அவர்கள் என்ன தவறு செய்தார்கள் என்று பாபாவுக்கு அவர்களின் மீது மிகுந்த இரக்கம் என்பது ஏற்பட்டது. பாபாவின் வாழ்க்கையிலிருந்து அநேக தூண்டுதல்கள் கிடைக்கின்றது. ஆனாலும் இந்த முதிய வயதிலும் நடைமுறையில் செய்து காண்பித்தார். இது நமக்கு மிகவும் ஊக்கமளிக்கக்கூடிய விஷயமாகும். இறுதியாக பாபா கூறுவதை பார்ப்போம். சக்தி ரூப நிலைக்கு பதிலாக இப்போது சோம்பேறித்தனம் என்ற நிலை ஆகிவிட்டது. இதை பார்த்தால் சுயம் பாபாவே கூறுகின்றார். ஏனெனில் பாபா குழந்தைகளை பார்க்கின்றார், புரிந்து கொள்கின்றார். இந்த சோம்பல் நிலை வந்துவிட்டது. அனைவரும் அதை நடைமுறையில் அனுபவம் செய்கிறார்கள் எனில் சோம்பலை நீக்குவதற்கான சிறிய எளிய வழியினை கூறுங்கள். உண்மையில் பாபா சோம்பேறித்தனம் என்ற சப்தத்தை கூறியுள்ளார். இது சரீர சம்பந்தமாக குறிப்பிடவில்லை. யோகத்தில் சோம்பேறியாக இருக்கக்கூடாது. யோகத்தில் அமர்கின்றீர்கள் சக்திசாலியாக ஆகுவதற்காக. ஆனால் அதற்கு பதிலாக பல்வேறு சிந்தனைகளை செய்கின்றார்கள். யோகத்தில் அமருவதே மனதினை ஒருமுகப்படுத்தி சக்திசாலியாக ஆகுவதற்காக, சேவை செய்வதற்காக. ஆனால் இவர்களை பற்றி அவர்களை பற்றி என்று மற்ற சிந்தனைகளில் அமர்ந்திருக்கும் போது இதனை சோம்பேறித்தனம், அலட்சியம் என்று சொல்லப்படுகின்றது. யோகம் என்றாலே சக்திசாலியாக நினைவு செய்வது. எப்பொழுது நாம் யோகத்தில் அமர்கின்றோமோ அச்சமயம் சக்திசாலியாக யோகம் செய்து வாயு மண்டலத்தை பரிவர்த்தனை செய்யும் சேவை செய்ய வேண்டும். நாம் நிரந்தர யோகிகள். நடக்கும் பொழுதும், குளிக்கும் பொழுதும், சாப்பிடும் பொழுதும், பேசும் பொழுதும் அச்சமயம் நாம் யோகம் நன்கு செய்கின்றோம். அதில் சோம்பேறித்தனம் என்பது இல்லை. ஆனால் விசேஷமாக யோகத்தில் அமரும் பொழுது சக்திசாலியாக அமர வேண்டும். சில நேரத்தில் யோகத்தில் ஆழ்ந்த அமைதியில் அமரும் பொழுது தூக்கத்தில் சென்று விடுகிறார்கள். சில நேரங்களில் முரளி கேட்கும் பொழுதும் கண்களை மூடிக்கொண்டே சூன்யமான நிலையில் சென்று விடுகிறார்கள். முரளி வகுப்பில் அவ்வாறு நீங்கள் தூங்கிக் கொண்டிருக்கின்றீர்களே என கேட்டால், இல்லை இல்லை, நான் மூழ்கிய நிலையில் இருந்தேன் என்று கூறுவார்கள். இதில் அற்புதமான விஷயம் யாதெனில் முரளியின் பாயிண்டை கேட்டால் சொல்லிவிடுவார்கள். ஏனென்றால் முரளி கேட்டுக்கொண்டுதான் இருப்பார்கள். ஆனால் முழுமையான விழிப்புணர்வு என்ற நிலையில் இருக்க மாட்டார்கள். காதுகள் மூலமாக கேட்டுக்கொண்டிருப்பார்கள். ஆனால் கண்களை மூடிய நிலையில் முரளியை கேட்கின்றார்கள். அதே நிலையில் சிறிது நேரம் இருந்தால் தூக்கம் என்பது வந்துவிடும். இதனை பாபா சோம்பேறித்தனம் என்று கூறுகின்றார். முரளி கேட்கும் பொழுது அலர்ட்டாக இருக்க வேண்டும். உற்சாகம், ஆர்வத்துடன் கேட்க வேண்டும். பகவான் படிப்பு சொல்லித் தருகின்றார். சிறிது சிறிதாக தலை என்பது சாய்ந்துவிடும். அவ்வாறு அமர்ந்தால் பாபாவுக்கு பிடிக்காது. சிங்கம் போல் அமர வேண்டும். சக்திசாலியாக அமர வேண்டும். நமக்குள் இருந்து நல்ல அதிர்வலைகள் பரவும். நாம் யோகிகள் அல்லவா? மனிதர்களும் பார்ப்பார்கள். கழுத்தை சாய்த்து கொண்டு, தலையை சாய்த்து கொண்டு உட்காருவது பாபாவுக்கு பிடிக்காது. பிரம்மா பாபா வயதானவராக இருந்தாலும் மிக்க நேராக நிமிர்ந்து அமருவார்.